களும் நம்மை சிந்திக்க மட்டுமல்ல, செயல்படவும் தூண்டட்டும். இப்போது இந்த அர்த்தமுள்ள உரைக்காக நட்புலரி மேடைக்கு அழைக்கிறேன் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் முனைவர் பட்டம் பயிலும் திரு அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்களை. வாருங்கள் தம்பி. நவ் ஆர் நெவர். இப்போதே தொடங்குவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலை பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய தளங்கள்ல நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் இப்படி ஒரு டீடைல்டான டிஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுத்ததில்ல. அதற்கு அருணகிரி ஐயாக்கு முதல் ஒரு பெரிய நன்றி. நவ் ஆர் நெவர் அப்படின்னு இன்றைய மாதத்தினுடைய தலைப்பு. மார்கழி மாதம் ஆரம்பித்ததிலிருந்து அடியனால வர முடியல. ஏன்னா கோவில்ல காத்தால வேலை இருக்கும். அதனால அதற்கு முதல்ல ஒரு மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கிறேன். இனிமே இன்றையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய தளத்துல பயணிப்பேன். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற தலைப்பு. எல்லா மாதத்தினுடைய தலைப்புமே நம்மளுடைய நற்புலரியில ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்துல நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது நம்முடைய தலைப்புங்கிறத தாண்டி ஐயா சொன்ன மாதிரி, அருணகிரி ஐயா சொன்னது போல அது வந்து நம்முடைய சிந்தனையின் திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, செஞ்சா இப்ப இல்லைன்னா இல்ல. அது நம்மளுடைய வாழ்க்கைன்னு நிறைய இடங்கள்ல அது எனக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நான் ஒரு சில விஷயங்களை அப்போதே செய்து வைத்து விட்டேன்னா செஞ்சிடுவேன். ஆனா நான் செய்யாமல் விட்டேன்னா அந்த விஷயம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படின்னா. ஒரு விஷயம் பண்ணாலும் சரிப்பா, அத ஒழுங்கா பண்ணு, அந்த பண்ற விஷயத்த நல்லதா பண்ணு, அதையும் இன்னைக்கே பண்ணு அப்படிங்கிறதுதான் நம் பெரியோர்களினுடைய வேத வாக்காகவே இருந்தது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்ல யாரெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்முடைய தொடர்கள்ல தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கு. எப்பவும் நான் மட்டுமே சொல்லக்கூடிய இருந்த திவ்ய பிரபந்தத்தை இந்த வாட்டி நம்மளுடைய முத்துலட்சுமி மேம் நினைக்கிறேன், அவங்க கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா அப்பப்ப 1-2 விஷயங்கள் தெரிய வந்ததை வைத்து சொல்றேன். தவறா இருந்தா மன்னிக்கணும். அதற்காக திவ்ய பிரபந்தம் எனக்கானதுன்னு அடியேன்னு சொல்ல வரல. அது வெளியே போகக்கூடியது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா நான் மட்டும்தான் அதிகமாக அதை பற்றி பேசுவேன், அதற்காக சொன்னேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறத வேற ஒரு விதமாகத்தான் காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, டூ ஆர் டை அப்படின்னு, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு. அப்போ இதற்கும் அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா ரொம்ப பெரிய சம்பந்தம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. செய் இல்லைன்னா செத்து போங்க. ஆனா அந்த செய்யற விஷயத்த இப்ப செய் அப்படிங்கிறது இந்த வாசகத்தினுடைய ஒரு விஷயம். இப்படி பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏன் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்லையே பார்ப்போம்னா, இன்றைய சூழ்நிலையில ஜனநாயகன் ஒரு அற்புதமான விஜய் அவர்களினுடைய படம். ரொம்ப ஒரு நல்ல கலைஞர் தான். ஆனாலும் அவருடைய படம் இன்றைக்கு வருவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஏன் என்றால் அதில் பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. நம்ம அந்த அரசியல் காரணங்களுக்குள்ள போக வேண்டும். ஆனா அந்த படத்திற்கு வந்து எழுத திரைப்படமாக இருந்தாலும் சென்சார் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் ஒன்றும் வாங்கணும். சென்சார் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரு படத்திற்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயம்க்கு நம்ம இதாகிறோம், அதை என்ன சொல்றது, பதிவு செய்கிறோம் அப்படின்னா அதை செய்வதற்கு அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளும் இல்லையா? ஒரு 10 நிமிஷமோ இல்ல ஒரு 20 நிமிஷமோ இந்த நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த 10 நாளோ 20 நாளோ தப்பு. ஓகே, 10 நாளோ 20 நாளோ அதற்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறது தெரிஞ்சு நம்ம அதற்கு முன்னாடியே அந்த காரியத்தை செய்யணும்.
இப்போ விஜய் அவர்களுடைய படம் 15ஆம் தேதி 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஜனவரி 12 வந்து வெளியிடுவதாக இருந்ததுதான் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அப்படி ஜனவரி 12 அவர்கள் வெளியிடணும் அப்படின்னா, ஒண்ணு அவர்கள் டிசம்பர் 12ஆம் தேதியே அதை கொடுத்திருக்கணும் சென்சாருக்கு. இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? தேதியை பின்னர் அறிவித்திருக்க வேண்டும். 2 தப்புமே இல்ல. 2மே செய்யாததுனால அது ஒரு விதமான பிரச்சனை ஏற்பட்டது. அதுக்குள்ள பல அரசியல் காரணங்களும் இருக்கு. நம்ம அதற்குள்ளலாம் போக வேண்டாம். ஏற்கனவே சொன்னார்கள். ஆனா, அந்த விஷயத்த நம்ம அணுக வேண்டிய முறை எப்படின்னா, ஒரு விஷயத்த எப்ப செய்யணும்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் செய்யறா? அப்படிங்கிறது அடுத்த விஷயம். எப்ப செய்யணும்? காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர்ங்கிறார் திருவள்ளுவர். பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அந்த மாதிரி காலம்னு ஒரு அதிகாரமே இருக்குன்னு நினைக்கிறேன். காலம் அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம். திருக்குறள்ல வந்து நிறைய பல விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த காலம்ங்கிறது திருவள்ளுவர் ரொம்ப ஒரு அதிகாரமாகவே கொடுத்திருக்கார் காலம் அறிதல். அப்ப இந்த விஷயத்த நம்ம செய்யறோம்னா உடனே செய்யறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியது. பல இடங்கள்ல இந்த விஷயத்த நம்ம பார்த்து கொள்ளலாம். நிஜ வாழ்க்கையிலேயே நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு நேற்றைய தினம் நான் வந்து கல்லூரிக்கு வந்துட்டேன். இருந்தாலும் முந்தா நேத்து ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பெங்களூர்ல இருந்தேன். என்னுடைய ஒரு வேலை நிமித்தமாக. அப்ப நான் பெங்களூர்ல இருந்து வரும்பொழுது என்னுடைய பேருந்தானது 10:45ற்கு பெங்களூருக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் வண்டி வந்ததே 12 மணிக்கு. அப்போ என்ன செய்யறது? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரி, நம்ம வண்டி டிக்கெட்லாம் போட்டாச்சு. அப்ப நம்ம அந்த வண்டியில தான் போயாகணும். வேற வழி கிடையாது. நல்லது. ஆனா, அந்த வண்டி 10:45க்கு வந்திருந்ததுன்னா, திருச்சிக்கு அது வந்திருக்கக்கூடிய நேரம் 5. நான் கல்லூரிக்கு 6:30க்கு வந்திருக்கலாம். இதுதான் என்னுடைய கணக்கு. வந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஆனா என்னுடைய நேரம் வண்டி வந்த போதே மணி 12. அதற்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் எல்லா வந்திருக்க வேண்டியவர்கள் எல்லாரும் வர வைத்து பார்க்கதற்கு அதற்கு ஒரு 1/2 மணி நேரம். அதற்கப்புறம் we don't want to say we know how good the Bangalore traffic is. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்களூரினுடைய டிராபிக்ங்கிறது எவ்வளவு அருமையானதாக இருக்கும் அப்படின்னு. அப்படி அந்த பெங்களூரினுடைய போக்குவரத்து நெரிசல் அது ஒரு பக்கம். ஏன்னா எல்லாருமே பொங்கலுடைய விடுமுறைகள் முடிந்து எல்லாருமே ஊருக்கு வரார்கள் இல்லையா? சோ அந்த கூட்டம் ஒரு புறம் வந்தது. அப்ப நான் திருச்சிக்கு வரும் பொழுது காலையில மணி 7 ஆகிவிட்டது. சாரி, திருச்சிக்கு வரும் பொழுது மணி 7 ஆகிவிட்டது. அப்ப 7 மணிக்கு நான் மத்திய பேருந்து நிலையத்துல இருக்கேன். இதே பழைய நேரமாக இருந்ததுனால் 7 மணிக்கு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வந்துடலாம். ரொம்ப சுலபமா வந்துடலாம். ஆனா இப்ப மத்திய பேருந்து நிலையம் இல்லாமல் பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல மத்திய பேருந்து நிலையத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரத்துல பஞ்சப்பூர் அப்படிங்கிற இடத்துல புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இருக்கு. அங்க போயிட்டு வரும் பொழுது ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகும். அப்போ அங்கெல்லாம் இப்ப நான் எதற்கு இதை சொல்றேங்கிறது நான் சொல்லி முடிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அங்க போயிட்டு தஞ்சாவூருக்கு பேருந்து ஏறி நம்ம வந்து இதற்கு வந்தாயிற்று. எங்க சாஸ்திராக்கு வந்தாயிற்று. நான் சாஸ்திராக்கு வந்த பொழுது மணி வந்து 8:35. நான் அன்றைய தினம் வந்து பஸ்ல இருந்து இறங்கியிருக்கேன். ஒரு பல்ல தேய்ச்சிட்டு டீ குடிச்சிட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்யல நம்ம அன்றைய தினத்துல. அப்ப அப்படி நம்ம இருக்கும் பொழுது நான் 8:45க்கு என்னுடைய பயோமெட்ரிக்னு சொல்லக்கூடிய விஷயத்த வைக்கணும். நான் 8:45க்கு பயோமெட்ரிக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். நான் 8:45க்கு பயோமெட்ரிக் வைக்கலைன்னா அன்றைய தினம் எனக்கு வந்து ஆப்சென்ட் இல்லையா? அப்ப நான் அந்த 8:45க்கு வைக்கணுமா இல்லையாங்கிற முடிவை நான் 8:35க்கோ இல்ல 8:15க்கோ தான் எடுக்க முடியும். ஏன்னா வண்டி எப்ப வருங்கிறது
வண்டி ஓட்டுறவருக்கு தான் தெரியும். ஏன்னா திடீர்னு கூட்டம் இருந்ததுன்னா அதற்கு தகுந்தாப்புல வண்டி இழுக்கிறது எல்லா பிரச்சனைகளும் இருக்கு இல்லையா? அப்ப அந்த முடிவ நம்ம எடுக்கிறோம். இப்ப நான் நேரா காலேஜ் போறேனா, இல்ல ஹாஸ்டலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போறேனா, அந்த முடிவு. அது உண்மைய சொல்லணும்னா, என்னுடைய 6 நாட்களுக்கான ஊக்கத்தொகையினுடைய அளவ அதுதான் நிர்ணயிக்கும். இப்ப நான் நேத்தி ஒரு நாள் நான் விடுப்பு எடுத்திருந்தேன்னா, கம்பெனியில இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். கடைசி நாள் இப்ப அ கன்டினியூயஸ் லீவ்ஸோட ப்ரிசீடிங் ஆர் சக்சீடிங் டேஸ் நம்ம லீவ் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ நேத்தி ஒரு நாள் நான் இந்த 8:45க்கு வைக்கலைன்னா, எனக்கு இந்த 5 நாட்கள் கூட நேற்றைய நாட்கள் நாளினுடைய சம்பளம் மொத்தம் 6 நாட்களினுடைய ஊக்கத்தொகையாக இருக்கக்கூடியது எனக்கு போய்விடும். அப்ப அந்த முடிவ நம்ம அந்த நொடியில தான் எடுக்கிறோம். இது நேற்றைய தினம் நான் அனுபவித்தது. அ ரொம்பவே அதான் என்ன சொல்றது? சரிப்பா முதல்ல நம்ப இந்த இடத்துக்கு தான் போறோம். அப்ப ஊக்கத்தொகை முக்கியமா? அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அது வேற ஒரு தலைப்பு. அதற்கும் இதற்கும் இப்போதைக்கு சம்பந்தம் இல்ல. அத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்படி நெறைய விஷயங்கள் இந்த இடத்தினோடு ஒப்பிட்டுக் கொண்டே வரலாம். இதே வந்து நம்மளுடைய பெரியோர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். ஆ நம்முடைய யார சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. ராமனையே எடுத்துக்கொள்ளலாம். ராமன் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் ராமர். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும், விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார்? ராமனை என்னோடு அனுப்பி வைன்னு கேட்கிறார் தசரதனிடத்துல. அகம் வேத்மி தசரதாத்மம் அப்படின்னு ராமன் எனக்கு தெரியும் ராமன் யார் என்று அப்படின்னு ஆரம்பித்து ரொம்ப அற்புதமாக விஸ்வாமித்திரர் பல விஷயங்களை சொல்றார். அவன்தான் மோட்ச பிரதாதா, நிறைய விஷயங்களை சொல்றார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, எனக்கு தெரியும் தசரதா, ராமன் ஒருவன்தான் சொன்னதை சொன்னவுடன் செய்து முடிப்பவன்கிறார். அப்போ ஆஹ் அந்த ஒரு விஷயம், அதான் சொல்ற, சொன்னதை சொன்னவுடன் செய்து முடிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குணமாகவே அந்த காலத்துல பெரியவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எடுத்த சொன்னால் சொன்ன காரியத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. நம்ம வந்து பல விஷயங்கள் பார்த்திருப்போம். இதே மாதிரி இருக்கு. அப்படி முடிக்காதத பாப்பம்ங்கிறா. அது அடுத்த கதை. பாப்ப புண்ணியத்திற்குள்ள நம்ம போகலைன்னாலும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எதற்காக அதை பாப்பம்ங்கிறா அப்படின்னு, நம்ம எந்த மாதிரியான பாப்பம் அப்படிங்கிறா. முதல்ல பஞ்சமகா பாதகங்கள்னு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம். அப்பா பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்றாள் என்னென்ன. இப்படி பண்றது என்னென்ன அப்படின்னா, தங்கத்தை திருடுதல், அதாவது திருடுறது, காசு திருடுறது, உணவை திருடுறத பத்தி சொல்ல, அதாவது பசிக்கு பண்ணு திருடுறத பத்தி அவ பேசல. ஆஹ் காசை திருடுவது, அந்த காலத்துல தங்கமே வந்து பயன்பாட்டில் இருந்தது, அதனால தங்கத்தை திருடுதல். அதற்கப்புறம் வந்து ஆஹ் கொலை செய்தல், அதற்கப்புறம் வந்து மது அருந்துதல், அதற்கப்புறம் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருத்தல், அடுத்து கடைசியான ஒரு விஷயம், இந்த 4 தவறை செய்பவரோடு பழகுதல். எல்லாருமே அப்ப பஞ்சமகா பாதகம் ஏதோ ஒரு வழியில தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இதுல 4வதாக அவர்கள் கூறி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்த காரியத்தை முடித்தல். அதாவது ஒரு காரியத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்தை முடிக்கணும், இல்லைன்னா அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்ப சார் இதுல எங்க சார் நவ் ஆர் நெவர் அப்படின்னு வர்றதுன்னா, இந்த காரியத்தை எடுக்கணும், எடுத்தேன்னா முடிக்கணும். அப்ப அந்த காரியத்துக்கு இன்னைக்கு இருக்கு. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் என்னையே எடுத்துக்குவோமே, நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த ரியாக்ஷன் போடுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அதற்கு என்னென்ன வேணும்னு நான் யோசிச்சு போட்டாதான் எனக்கு ரியாக்ஷன் வரும். கரெக்ட் தானே சார்? இப்ப இதுக்கும் இப்போ இந்த ரியாக்ஷன் இத்தனை பேர் பண்ணிருக்கா, இப்ப இத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே கையில இருக்கிற டேட்டா இருக்கிறத நான் என் பிரெயின்ல சேவ் பண்ணியிருந்தாதான்
நான் இப்ப செய்ய முடியுங்கிறத பேச முடியும். இல்லைன்னா நெவர் தான். அதுவும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் டேட்டா நெறைய புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு, பேப்பர்லாம் எடுத்து வச்சு வச்சிருப்போம். எல்லாத்தையும் படிச்சிருக்க மாட்டோம். படிச்சிருப்போம். ஆனா, நமக்கு வேண்டிய பகுதி நம்மளுடைய நினைவுல நின்றுருக்காது. அப்படி நிக்கலையா, இது அங்க வரும்ல அப்படின்னு நம்ம தேடின்னு இருப்போமே, ஒரு தேடிக்கொண்டே இருந்து கால விரயம் ஏற்படுமே தவிர, அதனால ஒரு அ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் எதுவுமே பெருசா நடக்காது. ஒரு முன்னேற்றத்திற்கு தகுந்தாற் போல ஒரு விஷயம்ங்கிறது நடக்காது. அதனாலதான் நம்ம வந்து ஒண்ணு செய்யறோம்னு முடிவு பண்ணிட்டா அப்பயே செய்யணும் அப்படிங்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பார்த்திருக்கிறேன். என்னுடைய தாய், தந்தையர் எல்லாருமே வந்து எனக்கு சொல்லக்கூடியது, காரியத்த தள்ளி போடாத. அது என்னுடைய குணம். நான் இன்னைக்காவது ஒரு சமயம் காரியத்த தள்ளி போட்டேன்னா, அந்த காரியம் எனக்கு நடக்கவே நடக்காது. தள்ளி போட்டது தள்ளி போட்டதாகவே போய்விடும். அது என்னுடைய குணமா, இல்ல என்னுடைய அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல. ஒண்ணு தள்ளி போட்டேன் அப்படின்னா, அது தள்ளி போய் கொண்டே தான் எனக்கு இருக்குமே தவிர, அது என்ன சொல்றது? திரும்ப வராது. அது நடக்காது. ரொம்ப தாமதமாகி போய்விடும். அதனால அது என்னமோ தெரியல. அ அந்த நிலைமை மற்றவர்களுக்கு வரக்கூடாதுங்கிறத நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் வரக்கூடாது. அது ஒரு கடினமான நேரம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப இந்த நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது இன்னும் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி என்னால் ராமனை ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம். அதே நேரத்துல ஆ பகவத்கீதையை எடுத்துக்குவோமே. பகவத்கீதையோடைய 18வது அத்தியாயம். 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன பண்றாருப்பா, இத்தனை விஷயம் கேட்டிருக்க. இப்பேற்பட்ட பகவானை நீ சரணமாக பற்றினால் உனக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய அர்ஜுனனிடத்துல சொல்றார். பார்த்தனிடத்தில் பரந்தாமன் கூறுகிறார். என்னத்த சொல்றாரு? இத்தனை விஷயம் கேட்டிருக்கேன். இதெல்லாம் வழி. இந்த மாதிரி மோட்சத்துக்கு இதெல்லாம் போகலாம். இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் போயிருக்கா. அந்த மாதிரி பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி விஞ்ஞான யோகம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றார். இதெல்லாம் இருக்குப்பா. நீ என்ன செய்யற? இதுல ஏதாவது ஒரு மார்க்கத்தை புடிச்சுக்கோ. இல்ல இது எதுவுமே பண்ணலையா, சரணாகதிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணு, நான் உனக்கு மோட்சம்ங்கிறத தரேன். கடைசியில உன்னுடைய ஆத்மாங்கிறது மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். சரி சுவாமி, இதெல்லாம் இருக்கு. இதற்கும் நம்முடைய தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னா, அந்த இடத்துலதான் கிருஷ்ணர் சொல்றார், நீ ஒருத்த பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா, அந்த எண்ணம் மாறுறதுக்குள்ள பெருமானை போய் கையில பிடிச்சுக்கோ அப்படிங்கிற. அதற்கு அர்ஜுனன் கேக்குறான், நான் எதற்கு அப்படி செய்யணும்? நான் அதற்குள்ள இருக்கிற நன்மை தீமைகளை யோசிக்க வேண்டாமா அப்படின்னு. அதற்கு தான் சொல்றார், நீ எப்ப பெருமாளை புடிச்சுக்கிறதுல நன்மை இருக்குங்கிறத தாண்டி தீமை இருக்கும்னு யோசிக்கிறியோ, அப்பயே நீ பெருமானை நம்பல. ஆனபடிக்கு நீ மோட்சத்துக்கு அவன் இடத்துல பிரார்த்திச்சாலும் பிரார்த்திக்காவிட்டாலும் புரோஜனம் கிடையாதுங்கிறாரு கிருஷ்ணர். 17வது அத்தியாயத்திலேயோ 18வது அத்தியாயத்திலேயோ வரும். அப்புறம்தான் சொல்றான் கிருஷ்ணன்ட்ட சொல்லும் பொழுது, அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து, அதற்கப்புறம் இப்பேற்பட்ட உயர்ந்த பகவானை அடைக்கலமாக பற்றுவாய் அப்படின்னு அவன் சொன்னோன்ன, தொமையவ சரணம் கச்ச அப்படின்னு அந்த பகவானை அடைக்கலமாக பற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பகவானோட உனக்கு எந்த பகவான்னு தெரியல. கிருஷ்ணன் தான் பரமாத்மா. இத்தனை தூரம் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு இப்படி ஒருத்தர். அவர்தான் பரமாத்மாங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த நேரத்திலையும் அவன் சரணாகதி அடைய வேண்டும்ங்கிற முடிவை எடுக்கல. யார் அந்த பகவான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல இருந்ததுனாலதான் அவனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்க. அப்போ அன்றைய தினத்துல செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம அன்றைய தினத்துல செய்யல அப்படின்னா செய்யாம இருக்கிறதே மேல். விட்டுலாம். அதை நான் செய்யறேங்கிற போலி வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய போலி வாக்குறுதிகளால நமக்கே என்ன நடந்திருக்குங்கிறது நிறைய தெரியும் இல்லையா? நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ துவமேவ சரணம் கச்சங்கிறத சொன்னார். அதுக்காக அவன் எந்த பெருமாளைன்னு தெரியினானே தவிர யார அப்படிங்கிறத அவன் யோசிக்கல. எப்ப அப்படிங்கிறத பத்தி யோசிக்கல. அததான் கிருஷ்ணர் சொன்னார். அடுத்து
எல்லாத்தையும் இதெல்லாம் உற்றுப்பா. சரியா? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிச்சாமி மா சுசஹா. நீ இது எல்லாத்தையும் உற்று. உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை அடைக்கலமாக பற்றுவாய் அப்படின்னு ஒன்ன நான் ஏன் அடைக்கலமா பத்தணும்னு கேட்டான். விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்னு சொல்றானே அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லுவா இல்லையா, அது அர்ஜுனனுக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். ஏன்னா இத்தனை கதையை அவர் தான் சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்ச அவர்கிட்டயே நான் எதுக்கு உன்னை பத்தணும் காலில் அப்படின்னா, நியாயமா நியாயமா நியாயம் இல்லையாங்கிறது அடுத்தது. அப்பவும் அவர் சொன்ன விஷயமா அந்த பகவானை அடைக்கலமாக பற்றி கொள்ளுங்கிறது, அது அவனுக்கு தோணவே இல்லை. உன்னை ஏன் பிடிக்கணும்? அப்ப கூட அந்த கேள்வி கேட்கிற எண்ணம்ங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கும். அது இருக்கணும். நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் இருக்கேன், ஒரு அறிவியலாளா இருக்கேன். கேள்வி கேட்கல அப்படின்னா என்னுடைய அறிவியல்ங்கிறது நகராது. நான் அதை பத்தி பேசவே இல்லை இந்த இடத்துல. அப்ப ஒரு முடிவு எடுக்க வேண்டியது, இது செய்யணுமா கூடாதாங்கிற முடிவு நம்ம எடுக்கணும். அப்பனா இல்லப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாது அப்படிங்கறத தாண்டி அதற்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த சந்தேகம் வராதபடி கவனிக்கிறது. அப்ப அர்ஜுனன் கவனிக்கல. அர்ஜுனன் மாதிரி ஒரு சிறந்த கவனிப்பாளர், அதான் என்ன சொல்லுவாங்க, he is one of the best listeners among the world. அவன மாதிரி யாராலையும் கவனிக்க முடியாது. அப்புறம் அர்ஜுனனுக்கே புரியலையா? அர்ஜுனனுக்கே புரியாம இல்ல, அர்ஜுனன் அந்த இடத்துல என்ன சொல்றது, நம்ம மனிதர்களுக்கே உண்டான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்துல இருந்தானாம். அதனால கிருஷ்ணர் சொன்னதை முடிவெடுக்க முடியலன்னு நம்ம பூர்வர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்ம ஆசைப்பட்ட அந்த நேரத்துல அதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தோம்னால்தான் அந்த விஷயம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். இதே விஷயத்த கைசிக மகாத்மியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூல். 93 ஸ்லோகங்கள் தான், எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு நூல். வேணும் என்றால் என்னிடத்தில் யாருக்காவது தேவை என்றால் கேளுங்கள், அதற்கான புத்தகம் இருக்கிறது, அடியேன் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான நூல். அது எப்படி என்னால் கைசிக ஏகாதசி என்று கார்த்திகை மாசம் வளர்பிற ஏகாதசி என்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு ஒரு அற்புதமான இதாக இருக்கும். அந்த கதையில என்ன வரும் அப்படின்னா, அங்க ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கும். அந்த பிரம்மராட்சசு ஒரு பாட்டு பாடக்கூடிய நம்பாடுவான் அப்படிங்கிற ஒரு மனிதனை உணவாக உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கும். அந்த நம்பாடுவான் என்ன சொல்லுமா, நான் பெருமாளை போய் பாடணுங்கிற விரதம் எடுத்துட்டு இருக்கேன்பா. துவாதசி அன்னைக்கு காத்தால துயில் எழுப்பின் இருக்கேன். இன்னைக்கு துவாதசி ஏகாதசி முடிஞ்செடுத்து இன்னைக்கு துவாதசி பொழுது பிறக்க போகிறது. நான் போய் அவரை பாடி துயில் எழுப்பி வைத்து விட்டு அதற்கப்புறம் வருகிறேன், நீ என்னை உணவாக ஏற்றுக்கொள். அப்ப பிரம்மராட்சஸ் சொல்லு, யாராவது இப்படி எல்லாம் செய்வாளான்னு. அப்போ அந்த பிரம்மராட்சஸ் இடத்துல இவன் சத்தியங்கள் செய்து கொடுப்பான். நான் இப்படி சென்று வராவிட்டால் இதற்காக இத்தனை பாப்பங்களை, இந்த பாப்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. அப்போ அவன் 26 விஷயங்களை சொல்றான்னு அந்த பிரம்மராட்சஸ் விடல. அப்ப அவர் 27ஆவதா ஒரு விஷயத்தை சொல்றார். விஷ்ணுவை தவிர வேறு யாரையாவது பரதத்துவம் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் எந்த பாப்பத்தை அடைவானோ அந்த பாப்பத்தை நான் அடைவேன். அதாவது நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தைய அந்த பிரம்மராட்சசு கிட்ட அவன் சொல்லேன்னா அந்த பிரம்மராட்சசு பிடித்திருக்கக்கூடிய அதனுடைய பிடிய உற்றுக்காது. ஏன்னா தெய்வம் கேசவாத்மஜம்னு வேதம் சொல்றது. அது மட்டும் இல்லாம சர்வபூதஸ்தமேகம் நாராயணம் காரண ரூபம் அகார பரபிரம்மம், இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியக்கூடிய பதங்களாதான் எடுத்துட்டு இருக்கேன் நான். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய பொழுது தன்னுடைய கைப்பிடிய அந்த பிரம்மராட்சசானது தளர்த்துகிறது. அப்படி அது தளர்த்தும் பொழுது அந்த இடத்தில் அவன் யோசித்த விதம், அப்ப இது யோசனைங்கிறத சொல்றதா, அந்த இடத்துல அவன் சொன்னது அதுதான் நவ். அப்படி அவன் சொல்லாம இருந்திருந்தான்னா அப்பயே அந்த பிரம்மராட்சஸ் சாப்பிடும். அது நெவர் அப்படின்னு பேரு.
ஆக இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாம் இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சார் சொன்னா போல நான் நிறைய பஜனைகளுக்கு எல்லாம் போவேன். அப்படி பஜனைக்கு எல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா, சில சமயம் பாடுறத நம்ம வாங்கி பாடணும். சில சமயம் இல்ல, எப்பவுமே அப்படிதான் இருக்கும். முன்னாடி ஒருத்தர் பாடுவா, அதை நாம திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, பாட்டினுடைய சரணம் ரொம்ப பெருசா இருக்கும். பாட்டு பெருசா இருக்கும். நம்மளால திரும்ப பாட முடியாது. அப்ப என்ன செய்வோம்னா, டக்குன்னு முதல் வரி இருக்கு இல்லையா, அந்த முதல் வரிய மட்டும் பாடுவோம். அது வந்து இந்த சமயோஜிதமான யோசனைன்னு நம்ம இந்த இடத்துல சொன்னாலும், அந்த இடத்துல அந்த மானத்தை காப்பாற்றுவது அதுதான். இப்ப நாங்க முழு பாட்டையும் பாடுறேன் அப்படின்னு பாடிட்டு, அது அசிங்கப்படுவதை விட, ஏன்னா பாதி ஒரு சில பாட்டுக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்றது, லிரிக்ஸ் தெரியாது நமக்கு. இல்ல சட்டுன்னு புரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப முதல் வரிய மட்டும் எடுத்து வச்சுன்னு பாடுறது. உதாரணத்துக்கு ராகி தந்திரான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பெருசா இருக்கும். நடுவுல அன்னதானவ மாடுவராகி அன்னச்சத்திரவ நிட்டவராகி அந்நிய வார்த்தைய விட்டவராகி அனுதின பஜனைய மாடுவராகி, இவ்வளவு பெருசு இருக்கும். ஆனா இத ஒருத்தர் ரிப்பீட் பண்றதுங்கிறது இதே நேரத்துல பண்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இன்னொருத்தர் பாடும்பொழுது ராகி தந்திரா பிக்ஷகே ராகி தந்திரா ஓ, அதை மட்டும் நீங்க ரிப்பீட் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நவ் ஆர் நெவர். அந்த இடத்துல நம்ம செஞ்சாதான். அப்படி செய்யல என்ன முடிஞ்சு போச்சு. இத ரொம்ப அற்புதமா நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கலாம். இது மட்டும் இல்லாம இத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றது, ஒரு இதாகவே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர் யாருன்னா, என்னுடைய அறிவியல் அதாவது இயற்பியல் வாத்தியார், இயற்பியலுடைய ஆசிரியர். நான் பள்ளி பருவங்கள்ல படிக்கும் பொழுது வி சுந்தர்ராஜன் அப்படின்னு திருவரங்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படித்தேன். இங்க வி சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு அருமையான மனிதர். அவரினுடைய அத என்ன சொல்றது, நான் பார்த்து வியந்த, நிஜ வாழ்க்கையில் பார்த்து வியந்த மனிதர்கள்ல அவரும் ஒருவர் அப்படின்றது ரொம்பவே அற்புதமாக சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாரு எங்களுக்கு. இப்ப பண்ணோம் அப்படின்னா பண்ணணும். தெரியுதோ தெரியலையோ அதை பத்திலாம் இல்ல, பண்ணணும். பண்ணும் பொழுது சந்தேகமா கேளு. இல்ல சார் எனக்கு தெரியாதுன்னு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லாது. பண்ணாதான் வரும். பாட பாடதான் ராகம், மூட மூடதான் ரோகம் வராது. இந்த வழமொழி அவர் சொல்லிதான் எனக்கு மனதுல பதியவே ஆரம்பிச்சது ரொம்ப அற்புதமா. பண்ணணும், பண்ணாதான் வரும். அதுவும் இப்பவே பண்ண, இல்லைன்னா நீ தள்ளி போட்டேன்னா தள்ளியே போடும் அப்படிம்பார். அது என்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்னதால இல்லையோ நிறைய நடந்திருக்கிற ஒரு விஷயத்த நான் தள்ளி போட்டேன்னா தள்ளியே போயிடும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இயற்பியல் ஆசிரியர். அதே மாதிரி என் இயற்பியல் ஆசிரியருக்கு ஒரு குரு. அது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை. என்ன ஆச்சுன்னா, அவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு ஒண்ணு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு வேதியியல்ல, இயற்பியல்ல மன்னிக்கணும். அந்த யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது ஒரு பொருள் எந்த அளவுக்கு இழுவிசையோடு இருக்கு, எலாஸ்டிசிட்டியினுடைய இருக்கு அப்படின்னு பார்க்கிறது. அப்போ எல்லாமே வந்து நம்ம பண்ணக்கூடியது எப்படி இருக்கும்னா, பிராக்டிக்கல் எல்லாமே ஏற்கனவே தயார் நிலையில இருக்கும். அந்த தயார் நிலையில இருக்கக்கூடியதுக்கு நம்ம ஒரு வேல்யூ போட்டு அந்த இடத்துல ரீடிங் மட்டும் எடுத்து எழுதிடும். ஆனா அப்ப அவருடைய 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு புது எக்ஸ்டர்னல் அவர் என்ன சொல்லியிருக்கார், நான் தர்ற ஒயருக்கு நீங்க யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ அதற்கு நேரம் ஆகும். சாரி, ஏன் அப்படின்னா, நமக்கு நம்முடைய பொருளுக்கு இதுதான் கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ அப்படிங்கிறது தோராயமா தெரியும். ஒரு புது பொருளுக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தரா அதை செய்து பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். எத்தனையோ பேர் வந்து எங்க வாத்தியார் இடத்துல வந்து அவர் 12th படிக்கும் பொழுது இவங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே போய் அந்த எக்ஸ்டர்னல்கிட்ட பேசியிருக்கா. அப்பவும் அவர் வந்து
முடியாது அப்படின்னதுலாம் இல்ல, நீங்க இதுக்குதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த இடத்துல எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா, எங்க இயற்பியல் வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முன்னாடியே ரொம்ப பிடித்திருந்த ஒரு வாத்தியார். அவருக்கு ஏற்கனவே இயற்பியல்ங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அப்ப எடுக்கப்பட்ட முடிவு, முதல்ல இந்த பையன் செய்யட்டும். ஏன்னா அவருக்கு அந்த இயற்பியல்ங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நிறைய விஷயங்கள் அந்த இயற்பியலுக்காக அப்பவே செய்திருந்தார். நிறைய புத்தக கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறார் அந்த காலத்திலேயே, அவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது. அதனால தன்னுடைய இவர் என்ன செய்திருந்தார் அப்படின்னா, நீங்க வந்து அந்த பையன் முதல்ல செய்யட்டும் அப்படிங்கிறத தன்னுடைய அவருடைய இவர் எடுத்திருந்தார், ஹெட் மாஸ்டர் எடுத்திருந்த முடிவு. அன்றைய நேல் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்திருந்த கூடிய அத்தனை பேருக்கும் விடை சரியாக வருவதற்கு உதவி செய்தது. அப்ப நவ் ஆர் நெவர், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் உண்மை. என்னுடைய அனுபவம்ங்கிறது, என்னுடைய வயதுங்கிறதே இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரினுடைய அனுபவத்தில் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிந்தவற்றை நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய நேரத்தை நான் சரியாக இதற்கு கொடுக்காதமையால் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்லாப்பியா யாராவது ஃபீல் பண்ணிருக்கலாம் எனக்கு தோணித்து. அதனால சொல்றேன், எனக்கு தோன்றியது. யாராவது அப்படி அதான் என்னப்பா அது கொஞ்சம் ட்ரையா போறதே, வேகா போறதே அப்படின்னு நினைச்சிருந்தா அதற்கு மன்னிக்கணும். அதே நேரத்துல நான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம். சில இடங்கள்ல இது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் இடத்துல நடந்து, இதையும் பதிவு பண்ணிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ரொம்ப நேரம் பேச விரும்பல நம்ம, ஏன்னா அடுத்த கட்டம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. அப்ப இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். ராமேஸ்வரத்தில் நடந்து முடிந்தது இல்லையா. அதற்கு வந்து என்ன செய்திருந்தார்கள்னா, பல மாநிலங்கள்ல இருந்து தமிழ் கற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு பள்ளிகளுக்கு ஆட்களை அனுப்பியிருந்தார்கள், கல்லூரிகளுக்கு. அதுல ஒரு 30 பேர் வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தாங்க. அந்த 30 பேர்ல என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரும் வந்தாச்சு, சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போறோம். அப்படி கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கேயும் இல்ல, திருச்சியில மலைக்கோட்டையில முடிச்சுட்டு தினம் கடைசி தினம் அவர்களுக்கு வந்து ஒரு இடத்துல எல்லாருமே அந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கணும்னு நினைக்கிறா இல்லையா. நினைக்கும் பொழுது அங்க திருச்சியில பெரிய கடை வீதி, அவ்வளவு பெரிய இடம், அங்க நாங்க ரோட்ல வாங்குறோம். நான் என்னுடைய வாத்தியார் இடத்துல சொன்னேன், அப்ப வரைக்கும் நாங்க பிளான் பண்ணது சரி ரோட்ல வாங்கலான்னு. ஆனா அன்றைய நேரம் எங்களுக்கு வந்து மணி கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு மலைக்கோட்டையில இருந்து கீழே இறங்கும் பொழுது. அப்ப 3 மணிக்கு நாங்க இறங்குறோம் அப்படின்னா ரோட்ல விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆயிடும் சார். அதற்கப்புறம் நம்ம திருவானைக்காவல் வேற போகணும்னு இருக்கோம், கண்டிப்பாக போக முடியாது. அதனால நம்ம வந்து நான் வேற இடம் சொல்றேன் சார். எங்கப்பா சொல்றேன், சாரதாஸ்குள்ள போயிடலாம் சார். ஏன் கடை, ஜவுளி கடல் அது, உள்ள போனோம்னா மாட்டுக்கு நேரம் போய் கொண்டே இருக்கும் அப்படின்னு போனது. 2 மணி நேரத்துல எங்களுக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சு 5:15 வெளில வந்தாச்சு. 5:45 6 மணிக்கெல்லாம் நாங்க அங்க இருந்து பஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து கிளம்பியாச்சு. அப்போ அவர்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் அவர்களுக்கு கிடைக்க செய்யறாப்புல அந்த இடத்தில் எனக்கு தோன்றியதை சொல்லும் பொழுது அதை என்னுடைய நோடல் ஆபீசரும் ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்ட அதே நேரத்துல அது நல்லபடியாகவும் அளித்தது. 7 மணிக்கு முடிய வேண்டியது எனக்கு ஒரு 5:15 முடியும் பொழுது நினைத்து பாருங்கள், ஒரு 1.25 மணி நேரம்னா அது எவ்வளவு பெரிய நேரம் அது, நிச்சயமா இல்லையா. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்போது நான் எடுத்த முடிவு. அப்படி நான் அந்த முடிவை நான் அந்த இடத்துல எடுக்கல அப்படின்னா, நாங்கள் அன்னைக்கு கல்லூரிக்கு வர்றதுக்கு அப்படி முடிவு எடுத்தே நாங்க வரும்பொழுது மணி 9:30, முடிவு எடுக்கலைன்னா 12 மணிதான். அதனால அந்த மாதிரியான முடிவுகளை நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா
தப்போ சரியோ முதல்ல நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்காரு அப்படின்னா ஒரு இடத்துல நம்மளுடைய முடிவை உடனடியாக செய்ய போறோம் சார், நான் அதான் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பர்மிஷனை எதிர்பார்த்து அதற்கு தகுந்தாப்புல வேலை செய்யலாம். இல்ல நம்ம தான் முடிவெடுக்கக்கூடிய ஆள், நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இல்லையா? அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய முடிவுகளை நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம தாராளமாக எடுக்கலாம். இதே வேற ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா, வேற ஒருத்தரோட வாழ்க்கையில நமக்கு ஒரு முடிவு தோணுது, இந்த இடத்துல இவர் இப்படி செய்திருக்கலாம், பேச முடியறதா, டக்குன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வரலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்போதைக்கு அப்போதே சொல்லும். அதாவது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணாவண்ணம் நாமங்கிறா போல, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்துட்டார். என்னால சொல்ல முடியுமான்னு தெரியலப்பா, ஆனா நான் இப்பயே சொல்லிடுறேன் அப்படின்னு ஆழ்வார்கள் பாடினார் போல உடனே செய்யணும். அப்போதைக்கு இப்போதே, அடுத்த காலத்துல வரலாம், தேவையில்லை. எனக்கு கிறிஸ்டல் வந்தாதான் எனக்கு கிறிஸ்டலோகிராஃபி தேவைப்படும். ஆனா நான் போன செமஸ்டரே எனக்கு கிறிஸ்டலோகிராஃபி தேவைப்படுங்கிறதுனால நான் படிச்சு வச்சுட்டேன். அந்த மாதிரியான விஷயங்கள் என்னைக்கும் நம்ம தள்ளி போடாம அப்போதைக்கு இப்போதே செய்து வைப்போம் அப்படிங்கிறத சொல்லி எல்லோருக்கும் இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நன்றி. நன்றி நன்றி அரவிந்த் ஸ்ரீகாந்த். சிந்தனை திறவுகோல் ஆரம்பிச்சு ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய், காந்தியோட டூ ஆர் டை, இந்த நவ் ஆர் நெவரோட ஒத்துப்போற விஷயங்களும், ஜனநாயகம் திரைப்படம் தாமதம், சென்சார் சர்டிபிகேட் தருவதில் அதற்குள் உள்ள அரசியலில் செல்லாமல் ஒரு விஷயத்தை எப்போ செய்வது, யார் செய்வது, காலம், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, பெங்களூர்லேருந்து திருச்சிக்கு வந்த அந்த பஸ் பயணம், அந்த டிராஃபிக்கு, காலேஜோட பயோமெட்ரிக்கு, அதனால் ஏற்படும் விளைவு, ஊக்கத்தொகை பாதிப்பு, விஸ்வாமித்திரர் ராமனை தசரதன் இடத்தில் அழைத்தது, பஞ்சபாதகர் எடுத்த காரியத்தை முடித்தல், எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாது, பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் வரும் அந்த ஸ்லோகங்கள், கடைசி உபயமான சரணாகதி அடைவது, போலி வாக்குறுதி தருவது, 93 ஸ்லோகங்களே கொண்ட கைசக ஏகாதசி என்ற நூல், அதில் பிரம்மராட்சு அவருடைய அந்த கைப்பிடி எவ்வாறு தளர்வது, பஜனைக்கு போகும்போது பின்னாடி பாடும்போது சரணம் பெருசாக இருந்தால் அந்த முதல் வரியை மட்டும் பாடுவது, நவ் ஆர் நெவர், பள்ளி ஆசிரியர் வேதியியல் இயற்பியல் போன்ற பாடங்களில் ஏற்பட்ட ஆர்வம், அதற்கு சேர்த்த அவருடைய பங்களிப்பு, இப்படி பல்வேறு தகவல்களை மிக சிறப்பாக தந்தமைக்கு நன்றி. இப்போது நாம் பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். முதலாவதாக முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நைஸ் செஷன். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்தீங்க. ஒரு இதுவும் நீங்க அந்த டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கிற அந்த நவ் ஆர் நெவர் அந்த சிச்சுவேஷன்ஸ் அழகா ஹைலைட் பண்ணி ரொம்ப சிம்பிளா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. அப்புறமா திவ்ய பிரபந்தம் நீங்க சொன்ன மாதிரி உங்க கூட பண்ண அந்த திருப்பாவை டிஸ்கஷன்ஸுடைய எதிரொலியாக கூட அது என்னை ஈர்த்துதான் என்னன்னு தெரியல. அதுதான் காரணம். அதை வச்சு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து பள்ளியானேன்னு சொல்லி அந்த திவ்ய பிரபந்தத்தையும் திருப்பாவையும் வச்சு என்னுடைய ப்ரெசன்டேஷன்ல பண்ணியிருந்தேன். அது என்னை ஈர்த்தது மட்டுமல்லாம எனக்கு அப்புறம் மில்டன் சாரையும் ஈர்த்து என்னோட அதிகமா திருப்பாவை படித்து பெருமாள் அனுகிரகத்தையும் ஆண்டாளுடைய அருளையும் பெற்றுட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு பயணம் செய்கிறோம். வெரி நைஸ் செஷன். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா தம்பி. தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். அடுத்ததா ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தம்பி அரவிந்த் ஸ்ரீகாந்த் நல்லா சிறப்பாக பேசினாரு. அவரோட அந்த சாரதாஸ்ல அந்த டீமை அந்த டைம்ல கொண்டு அவங்களுக்கும் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரும்பொழுது என்னன்னா, அவங்க லேர்னிங்க்கு வந்தாலும் அந்த மாதிரி டிராவல்ல வரும்பொழுது எப்படியும் ஒரு ஷாப்பிங் போகணுன்ற ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த ஆசையும் அவர் கரெக்டாக அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு, அதே சமயம் நேரத்தை மேலாண்மை செய்து அதை முடிச்சது அந்த நவ் ஆர் நெவர்ன்றதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே போல் அவர் நிறைய விஷயங்களை சொன்னார் ஜனநாயகனை பற்றி. ஜனநாயகன் அரசியல் இல்லாமலே நானும் சொல்கிறேன். ஆனால்
அவங்க கொடுத்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவரு முதல்ல கொடுத்தது லேட்டுனாலும் ஜனவரி 9 வர்றதுக்கு பதிலா இப்ப 19 ஆகி போச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்றது யாருக்கும் தெரியல. சோ அது வந்து அதுக்குள்ள போக வேண்டாம். பட் அந்த நவ்வார்னவரை கூட அவங்க நினைச்ச இடத்துல அந்த நவ்வார்னவரை கொண்டு வச்சுக்க முடியும் ஒரு சிலர் அப்படின்றது தெரிய வருது. அதே மாதிரி அர்ஜுனன் வந்து அவ்வளவு, அதாவது எந்த அளவு சிறந்த மாணவனா இருந்திருக்க முடியும்னா, அதனால அவர் வந்து எவ்வளவு கிருஷ்ணர் வந்து எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் அர்ஜுனன் வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவரா வந்து வாலண்டியர் பண்ணி நான் உனக்கு சரணாகதி அடைப்பா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னாலும் அது எதை குறிப்பிடுதுன்னா அது வந்து நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எல்லாமே சிறப்பா சொன்ன தம்பி, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றி ஜெயமன் சார். பின்னோட்டம் தரவங்க உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வீரசேகரன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நமது அன்பு இளவல் மிகச்சிறந்த பொலிவுக்கு தந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி டியூ ஆர் டைன்னு மகாத்மா காந்தி அவர்கள் உதவி இது பண்ண பாரு. இதை ஹேம்லெட்டில் ஷேக்ஸ்பியர் வேற மாதிரி அதை சொல்லியிருக்காருங்கிறதும் சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த டைங்கிறத டிஐன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது என்னன்னா டூ ஆர் டை டிஐ டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு உடனே கேட்டப்ப இல்லை டூ இட் எஃபெக்டிவ்லி எஃபிஷியன்ட்லி அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. செத்துமடிங்கிறதுக்கு பதிலாக இன்னும் சிறப்பாக செய்யுங்கிற மாதிரியும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறோங்கிறது மிகச்சிறந்த பொலிவை கொடுத்த நமது இளவல் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்று அன்றாடம் வாருங்கள் என்றும் கூறி வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். ஒரு புதிய இது கொடுத்துருக்கீங்க பரிணாமம். அடுத்து வேற யாராவது பின்னோட்டம் தரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நேரடியாக பேசுங்க. Hello sir, good morning. Good morning to all. Yes ma'am. Good morning. Good morning. Yes sir. Sir, Aravind student work பண்றாரா sir? Madam PhD சாஸ்திரா PhD scholar. Oh super. Thank you. Nice presentation Mr. Aravind. சூப்பரா பண்ணீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்காலரா இருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன், கண்டினியூ. அண்ட் நல்லா இருந்துச்சு. அதாவது உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க பாக்குற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணி அதை வந்து புராண கதைகளோட நீங்க ஒப்பிட்டு உங்க ஸ்லாங்ல நீங்க ப்ரெசென்ட் பண்ற அது வந்து இங்க எல்லாருமே அதாவது ஒரு ஏஜ்னு இருக்குல்ல, நீங்க அதை உங்களை நான் பார்த்தேன். எவ்வளவு அழகா இந்த வயசுல நீங்க அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு நீங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. சச் ஏ கிரேட். நீங்க சூப்பரா வருவீங்க. நல்ல பெரிய பேச்சாளராகவும் நல்ல ஒரு பெரிய படைப்பாளராகவும் இருப்பீங்கன்றத என் மனசு சொல்லுச்சு உங்களை பார்த்து, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சச் ஏ கிரேட். தேங்க்யூ டு ஆல் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி மேடம். வேற யாராவது பின்னோட்டம் தரீங்களா, இல்லை நம்ம இன்கால் மெசேஜ் போயிடலாம்? தாமோதரன் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம் சார். நன்றி சார். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். இது சிறந்த சொற்பொழிவை கேட்டது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அரவிந்த் சிறு வயதாக இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்களை இன்று நமக்கு அளித்திருக்கின்றது என்றால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். கண்ணனும் அர்ஜுனனும் உறவினர்கள் ஒன்று, கண்ணனும் அர்ஜுனனும் நண்பர்கள். ஆனால் கண்ணன் அவர் கூறுவது ஒரு நண்பனிடம் அவர் பேசுவது போல அமைந்ததுதான் அதனுடைய ஏன் அர்ஜுனன் அதை மறுக்கின்றார் என்று எனக்கு தோன்றுகின்றது. எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கண்ணன் தானே, நம்முடைய நண்பன் தானே, அதை மறுத்திருக்கலாமே என்று அவருக்கு தோன்றியதினால் அந்த விவாதங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றது. அதனால் அந்த கருத்தை
எப்படி என்று இது எனக்கு தெரியவில்லை. அதை விளக்கினால் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி தாமோதரன் சார். தம்பியோட நம்பர் குடுக்குறோம். கால் பண்ணி மணிக்கணக்கில் பேசுங்க. அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவகணி மேடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி, நன்றி மேடம். டெட்டாக்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஓன் ஸ்டோரீஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த தலைப்பை ஒட்டி உங்களுடைய அனுபவங்கள வந்து நீங்க பகிர்ந்துட்ட விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்கால் மெசேஜ் போறோம். மில்டன் ராஜசேகர் சார் வந்து அமேசிங் ஸ்பீச், பிளஸ்ட் அரவிந்த், வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. லாவண்யா மணிமுத்து மேடம் வந்து நைஸ் செஷன் வித் ரியல் எக்ஸாம்பிள்ஸ், தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ போட்டிருக்காங்க. கண்ணன் ராஜன் சார் வந்து காலை வணக்கம், மிக சிறப்பான உரை. இந்த உரை எனக்கு ஒரு முக்கியமான புரிதலை அளித்தது. இன்றைய இளைஞர்களை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களில் பலர் அழகான அறிவும் பரந்த பார்வையும் கொண்டவர்கள். அவர்கள் காலத்தின் மதிப்பை நன்கு உணர்ந்துள்ளனர். எத்தனை தடைகள் வந்தாலும், எந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் சரியான நேரத்தில் சரியான செய்கை மேற்கொண்டு சூழ்நிலையை தங்கள் வசப்படுத்தி முன்னேறுகிறார்கள். உங்கள் அருமையான உரைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவசங்கரி மேடம், எக்ஸலன்ட் செஷன் அரவிந்த், கங்க்ராட்ஸ், தேங்க்யூ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்கால் மெசேஜை பார்த்துட்டோம். யாரும் பின்னூட்டம் தரலன்னா ஏற்புரைக்கு போயிடலாம். ஓகே, அரவிந்த் உங்களுடைய ஏற்புரை. மீண்டும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையை சொல்லணும்னு. ஏன்னா சிவகணி மேம் மத்த யாரும் சொல்லணும் இல்லையோ, நான் போர் அடிக்கும்னு நினைச்சேன். உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா என்னால சரியான அளவுக்கு இந்த வாட்டி அத என்ன சொல்றது, இப்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னால நேரம் ஒதுக்க முடியல. அதனால எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி தாமோதரன் சார், நீங்க ஒரு சந்தேகம் கேட்டீர்கள். இத சொல்ல இந்த சந்தேகத்தை விவரிக்கணும்னா நிச்சயமா கணக்கு ஆகும். அருணகிரி சார் சொன்னார் போல நீங்க தனியா பேசுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்றேன். எனக்கு தெரிந்ததை வைத்து சொல்றேன். மஞ்சுளா மேம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அவர் இருக்கு. ஓகே, இப்ப கேக்குறதா? இப்பதான் நல்லா கேக்குது. ஓகே, சோ ரொம்ப நன்றி. கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு ஒரு குறள் உண்டு. டவர் ப்ராப்ளம், வரேன். ஓகே, இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள், அந்த திருக்குறள் எனக்கு இன்றைய தினம் நினைவுக்கு வந்தது. பண்ணி நான் கற்றுக்கொண்டேன். கடைசியாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் கூட நம்மளுடைய பரந்த பார்வை இருக்குங்கிறது அது நிச்சயமாக எல்லோருக்கும் வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் பின்னூட்டத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். முக்கியமா வீரசேகர் ஐயா சொன்னார் போல ஹாம்லெட் அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வரி அப்படின்னு. நான் ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் மட்டும்தாங்க ஐயா படிச்சிருக்கேன், மற்றது படிச்சது இல்லை, அதனால தெரியல. நிச்சயமா ஒரு புதிய தகவல், தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல்.
ஆனா அந்த வார்த்தையை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், ஹேம்லெட்டுங்கிற வார்த்தையை. ஷேக்ஸ்பியர் எழுதினத படங்கள் எதுலயோ பார்த்தாப்புல ஞாபகம். ராஜப்பார் ரெங்கதுரை அந்த படத்துல அவர் போடக்கூடிய ஒரு முதல் நாடகம், அவர் கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு சிவாஜி கணேசன் போடக்கூடிய முதல் நாடகம் ஹேம்லெட். வாழ்வதா இல்லை சாவதா அப்படின்னு ஆரம்பிச்சு பேசக்கூடிய ஒரு இது அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு சரியாக இருந்ததுன்னா. ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களைத்தான் சொல்லிக்க முடியும். அதனால ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். நாளையிலிருந்து நிச்சயமாக வந்துடுவேன். யாரோ ஒருவர் சொன்னார்னு நினைக்கிறேன், அதுவும் வீரசேகரன் ஐயா தான் சொன்னார், தொடர்ந்து வாருங்கள்னு. இது வரைக்கும் மார்கழி மாசம் வர முடியல, நாளையிலிருந்து தொடர்ந்து வந்துடுவேன் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி அரவிந்த் ஸ்ரீகாந்த். இந்த நிகழ்வு நட்புலரி உறவுகளின் வேண்டுதலோடு